குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா உலோகவியல் அப்படிங்கிற லெசன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் உலோகவியல் அப்படிங்கிற இடத்துல உலோகவியல்னால் என்ன, இப்போ உலோகவியல் அப்படிங்கும் பொழுது நமக்கு இந்த தாதுக்களிலிருந்து உலோகங்களை பொதுவாக பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு முறை வந்து நம்ம உலோகவியல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் உலோகங்கள்னால் என்ன, அலோகங்கள்னால் என்ன, உலோக போலிகள் அப்படின்னா என்ன, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். ஸோ அதற்கப்புறம் கனிமம்னா என்ன, தாதுக்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ கனிமம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், நமக்கு நம்ம புவியிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடியதில் பெரும்பகுதி வந்து பார்த்திங்கன்னா தனித்த நிலையிலோ அல்லது சேர்ந்த நிலையிலோ ஆக்சைடு சல்ஃபைடு அந்த மாதிரி கலந்து கிடச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்னென்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா கனிமங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட கனிமத்தில் ஒரு உலோகத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லாபகரமான முறையில் எளிதில் பிரித்தெடுக்கிறோம் பார்த்திங்களா, அதை தான் வந்து நம்ம தாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் நமக்கு அலுமினியத்துக்கு 2 எடுத்திருந்தோம். ஒன்று வந்து 2 கனிமங்கள், ஒன்று வந்து பாக்சைட்டும் இன்னொன்று வந்து சைனா களிமண் எடுத்திருந்தோம். ஸோ அதில் நமக்கு அலுமினியமானது எதில் அதிகமாக இருந்தது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்சைட் அப்படிங்கிற கனிமத்தில் தான் அலுமினியத்தோடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அதை தான் நம்ம அலுமினியத்தோடைய ஒரு முக்கிய தாதுக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் சைனாக்களி அப்படிங்கிறது அலுமினியத்தோட தாது அல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால தான் நமக்கு எல்லா தாதுக்களுமே கனிமங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் பிரித்தெடுக்கக்கூடிய முறைகள் எப்படி எப்படிலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து நமக்கு அடர்ப்பித்தல் முறை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பண்படா உலோகத்தை பிரித்தெடுக்கணும், அடுத்தது பண்படா உலோகத்தை வந்து நம்ம தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் அடர்ப்பித்தல் முறைகளில் நமக்கு கிட்டத்தட்ட நம்ம ஏன் அதை அடர்ப்பித்தல் செய்யணும், ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய தாதுக்களோட பார்த்திங்கன்னா நிறைய பாறை துகள், மண் துகள் இதெல்லாம் கலந்து கிடைக்கும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீக்கம் செய்யணும். அப்போ நீக்கணும் அப்படின்னா தான் அந்த இடத்துல உலோகத்தினுடைய அளவு அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நம்ம எடுக்கக்கூடிய மாசுகளுடைய தன்மை, தாதுக்களுடைய தன்மை, சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் தான் நமக்கு அடுத்தடுத்து என்னென்ன முறைகள் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு, நமக்கு புவியீர்ப்பு முறை, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நுரை மிதப்பு முறை, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நுரை மிதப்பு முறையெல்லாம் பொதுவாகவே நமக்கு சல்ஃபைடு தாதுக்களை வந்து அதிகமாக அடர்ப்பித்தல் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கப்புறம் வேதிக் கழுவுதல் முறைகளை பார்த்துட்டு இருந்தோம். அதில் சயனைடு வேதிக் கழுவுதல். இப்போ சயனைடு வேதிக் கழுவுதல்னால் நமக்கு வந்து அங்கே உள்ள சயனைடுகள் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு கரைப்பானாக நம்ம எடுத்துக்குவோம். அதே மாதிரி நமக்கு அம்மோனியா கொண்டு கழுவுதல் அப்படின்னா அம்மோனியா தான் முக்கிய நமக்கு கரைப்பானாக கொண்டு எடுத்துக்குவோம். அதே மாதிரி நமக்கு காரம் கொண்டு கழுவுதல் அப்படின்னா அந்த காரம் தான் நமக்கு வந்து மிக முக்கியமான கரைப்பானாக எடுத்துக்குவோம். அடுத்து அமிலம் கொண்டு கழுவுதல்னால் அமிலத்தை வந்து நமக்கு முக்கியமான கரைப்பானாக எடுத்துக்கும். அதோட கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அயன், சிலிக்கேட் இந்த மாதிரி நிறைய வெளியேறும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கு அந்த வேதிக் கழுவுதல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது அந்த தாதுக்களானது ஒரு குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் கரையணும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த உலோக கரைசலோட வினை புரிகிற மாதிரி தன்மை இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரையக்கூடிய உப்பாவோ அல்லது ஒரு அணைவுச்சேர்மாவோ மாறும். அப்படி மாறிடும். அந்த தேவையில்லாத கனிம கழிவுகள்லாம் பார்த்திங்கன்னா அதோட அடிப்பாகத்தில் போய் அப்படியே தங்கிடும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மின்காந்த பிரிப்பு முறை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மின்காந்த பிரிப்பு முறையை முடிச்சுட்டு அதற்கப்புறம் பண்படா உலோகத்தை நமக்கு வந்து எப்படி எப்படிலாம் பிரிச்செடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். பண்படா உலோகத்தை பிரிச்செடுக்கிறதுல அதில் நமக்கு வந்து இந்த உலோகத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தாதுக்களானது அதனுடைய ஆக்சைடுகளாக ஃபஸ்ட் நம்ம மாற்றணும். அடுத்தது அந்த ஆக்சைடுகளை நமக்கு ஒரு உலோகத்தை கொண்டு நமக்கு ஒடுக்கம் செய்கிறதுக்கு சிறந்த ஒடுக்கும் காரணியெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஒடுக்கும் காரணிக்கு தான் நம்ம வந்து எலிங்காம் அப்படிங்கிற வரைபடத்தை கொண்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தோம். அதை நம்ம இப்போ பார்ப்போம். அதில் நமக்கு வந்து காற்றுள்ள சூழலில் வருத்தல், காற்று இல்லாத சூழலில் வருத்தல், இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ அடுத்து நிறைய முறைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கம் செய்தல் முறைகள் நிறைய இருந்தது. நமக்கு கார்பன் கொண்டு ஒடுக்கம் செய்கிறது, ஹைட்ரஜன் கொண்டு ஒடுக்கம் செய்கிறது, அலுமினியம் வெப்ப ஒடுக்கும் முறை, அடுத்த சுய ஒடுக்கம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதில் என்ன அப்படின்னா நமக்கு அந்தந்த
இப்போ குறிப்பாக ஜிங்க் ஆக்சைடு அப்படின்னு இருக்குன்னா அந்த ஜிங்க் ஆக்சைடை கார்பனை கொண்டு நம்ம ஒடுக்கம் செய்யணும் அப்படின்னா அந்த ஒடுக்கம் செய்வதற்கு தேவையான வெப்பநிலை எல்லைகள் என்ன? ஸோ கரெக்டாக அந்த ஜிங்க் ஆக்சைடை ஒடுக்குவதற்கு தேவையான ஒடுக்கும் காரணிகள், அது கார்பனாக இருக்கலாம், அலுமினியமாக இருக்கலாம், ஏதோ எக்ஸ்ஆர் ஒய். ஸோ இந்த மாதிரி ஒடுக்கும் காரணிகளை எல்லாமையும் ப்ளஸ்ஸு அதோட என்ன அப்படின்னா நமக்கு அதனுடைய வெப்பநிலை எல்லைகள் இதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து நமக்கு ஒரு எலிங்காம் வரைபடத்தை வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதேமாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கரெக்டாக இந்த வீடியோ கம்பல்சரி எல்லாருமே கரெக்டாக பாருங்கள். இப்போ நம்ம நடத்தக்கூடிய இந்த டாபிக் பொறுத்தவரையில் எல்லாமே கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் தான் நிறைய இருக்கும். ஸோ இந்த உலோக ஆக்சைடை ஏன் இந்த உலோகமானது ஒடுக்கம் செய்கிறது, அல்லது இந்த உலோக ஆக்சைடை இந்த உலோகமானது ஏன் ஒடுக்கம் செய்யவில்லை, ஸோ அப்படிங்கிற மாடல் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன் இது இதை விட நிலைப்புத்தன்மை உடையது, ஏன் இது இதை விட நிலைப்புத்தன்மை அற்றது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. இது கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின், அதனால் நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதேமாதிரி வீடியோவை நல்லா பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா தான் அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுது கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் அட்டன் பண்ண முடியும். ஸோ நமக்கு அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா சிறந்த ஒடுக்கும் காரணிகளையும் அந்த ஒடுக்கத்திற்கு தேவையான வெப்பநிலை எல்லைகள் இருக்கு இல்லையா, அது 1000 டிகிரி செல்சியஸாக இருக்கலாம், அல்லது 300 டிகிரி செல்சியஸ், இது மாதிரி அந்த எல்லைகள் இதெல்லாம் நமக்கு வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னா அதற்கு வந்து எலிங்காம் வரைபடம் மிக முக்கியமானது. ஸோ இப்போ எலிங்காம் இதுக்கு என்னென்ன அடுத்த முக்கியம் அப்படின்னா நமக்கு வெப்ப இயக்கவியல். அதுன்னு வெப்ப இயக்கவியல் நீங்கள் பார்த்தோன்னா 11th கூட வெப்ப இயக்கவியல் படிச்சிருப்பீங்க. வெப்பம் ஒரு ஆற்றல். ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப இயக்கவியல் முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி, பூஜ்ய விதி, ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு கிப்ஸ் கட்டிலா ஆற்றல் மாற்றம் அப்படிங்கிற அது வந்திருக்கும். அதுதான் நமக்கு வந்து என்னென்னு சொன்னோம் அப்படின்னா டெல்டா ஜி. இந்த டெல்டா ஜி மதிப்பு முக்கியமானது. இந்த டெல்டா ஜியினுடைய மதிப்பு மிக முக்கியமானது. இந்த டெல்டா ஜியினுடைய மதிப்பை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு உலோக ஆக்சைடுகளை உலோகமாக ஒடுக்கிறது, அதற்கு தேவையான ஒடுக்கும் காரணி, அதற்கு தேவையான வெப்பநிலை எல்லைகள் இதெல்லாம் நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்னா இந்த டெல்டா ஜி மதிப்பு முக்கியம். இது உங்களுக்கு தெரியும், கிப்ஸ் கட்டிலா ஆற்றல் மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த கிளாஸஸில் இப்போ இந்த ஏரியா அப்படியே பார்த்துட்டு போகலாம். உங்கள் புக்கில் ஒரு எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க. 2/Y மோல்கள் MXOY அப்படிங்கிற உலோக ஆக்சைடு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நமக்கு பிரித்து எடுக்கிறோம் உலோகத்தை தனியாக. இப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த மெட்டல் மட்டும் தனியாக, ஏன்னா எந்த உலோகத்தை பிரித்து எடுக்கிறோமோ அந்த உலோகம் தனியாக, ப்ளஸ்ஸு ஆக்சிஜன் வெளியேறிடும். ஒரு உலோக ஆக்சைடை உலோகமாக மாற்றணும், அதற்கு என்னென்ன வெப்பநிலை எல்லைகள் என்னென்ன ஒடுக்கும் காரணி அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தேர்வு செய்யணும். ஸோ இப்போ இதில் நம்ம எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ 2/Y மோல்ஸ், இப்போ இந்த எக்ஸை வந்து நீங்கள் இதால் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 2x/Y m அப்படின்னு வந்துடும். இது உலோகம். அடுத்தது இந்த ஒய்யால் நீங்கள் இங்கே மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 2y/y அப்படின்னு வரும். 2y/y அப்படின்னு வரும். அந்த y அண்ட் y கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஓ வந்து எத்தனை டைம் இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்கும். அதனால தான் O2 கேஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து சாலிட் திடப்பொருளாக இருக்கும். இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜிங்க் ஆக்சைடு, இப்போ ஜிங்க் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு உலோக ஆக்சைடை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதற்கு பேரலான ஒரு எக்ஸாம்பிள் இது. இப்போ இந்த உலோக ஆக்சைடு ஜிங்க் ஆக்சைடு, இந்த ஜிங்க் ஆக்சைடை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை எல்லைகளில் கிட்டத்தட்ட வெப்பநிலை இருக்கலாம். இப்போ நம்ம ஒடுக்கம் செய்யும் பொழுது ஜிங்கு தனியாகவும் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம பிரிஞ்சிடும். இப்போ இந்த உலோகத்தை நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ இதற்கு தேவையான வெப்பநிலை எல்லைகள் என்ன, இதற்கு தேவையான ஒடுக்கும் காரணிகள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது இப்போ. ஸோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும். அதற்கு தான் இந்த எலிங்காம் வரைபடம் ப்ளஸ் வெப்ப இயக்கவியல் தத்துவங்களை நமக்கு பயன்படுத்துகிறோம். ஓகே, இப்போ இதற்கு நமக்கு வந்து இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறீங்க. இதே ஃபார்மெட்டுக்கு அப்படி இதை பயன்படுத்துங்க. 2Z10O ஜிங்க் ஆக்சைடு. அப்போ 2 மோல்கள் ஜிங்கு, ஆக்சிஜன், O2. இதே மாடலில் இது இருக்கும், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் to gives CO2 கார்பன் டை ஆக்சைடு கேஸ். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறீங்க. ஏன்னா இந்த கார்பன் என்ன செயல்படுது அப்படின்னா ஒடுக்கும் காரணி.
கார்பன் ஆனது என்ன செயல்படுதுன்னா ஒடுக்கும் காரணியாக செயல்படுது. இப்போ இந்த கார்பன் ஒடுக்கும் காரணியாக இப்போ செயல்பட்டு நமக்கு என்ன மாறுதுன்னா, இது இந்த ஆக்சிஜனுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக ஆக்சிஜன் ஏற்றம் அடைகிறது. ஆக்சிஜன் ஏற்றம் அடைகிறது. இப்போ இது ஒரு ஒடுக்கும் காரணி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 மோல்கள் கார்பன் 1 மோல்கள் ஆக்சிஜனுடன் சேர்க்கும் பொழுது 2 மோல்கள் கார்பன் மோனாக்சைடை தருகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்போ கார்பன் ஆக்சிஜனுடன் சேர்ந்து 2 மோல்கள் கார்பன் மோனாக்சைடை தருகிறது. இந்த இடத்துல கார்பன் ஒரு ஒடுக்கும் காரணி, கார்பன் மோனாக்சைடாக ஆக்சிஜனுடன் சேர்ந்து மாற்றமடைகிறது. இப்போ இந்த கார்பன் மோனாக்சைடையே நம்ம திரும்ப என்ன பண்ண முடியும்னா ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணி அடுத்து பயன்படுத்தலாம். இப்போ இங்கே கார்பன் ஒடுக்கும் காரணி தான், ஒடுக்கும் காரணி. அடுத்தது கார்பன் மோனாக்சைடை, இப்போ நம்ம கார்பனை பயன்படுத்துகிறோம் ஒடுக்கும் காரணியா. இப்போ அடுத்து என்னன்னா கார்பன் மோனாக்சைடை சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா 2CO + O2 gives 2CO2. சமன்பாடு சமன்சப்படுத்தான்னு பார்த்துங்க. 2 கார்பன் 4 ஆக்சிஜன், 4 ஆக்சிஜன் 2 கார்பன். இது ஈக்குவேஷன் நம்பர் 4 பாருங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3, தட் இஸ் சமன்பாடு 2, சமன்பாடு 3, சமன்பாடு 4 எல்லாமே ஒடுக்கும் காரணிகள் தான். இப்போ இந்த ஒடுக்கும் காரணிகளை வந்து பயன்படுத்தி இந்த உலோக ஆக்சைடை எவ்வாறு நம்ம உலோகமாக ஒடுக்கம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நமக்கு என்ன மிக முக்கியமானது அப்படின்னா, இப்போ வெப்ப இயக்கவியல் அதுதான் என்னது, ஒரு உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்கணும், அதற்கு சிறந்த ஒடுக்கும் காரணியை தேர்வு செய்யணும். அதற்கு நீங்கள் 11th பார்த்தீங்க அப்படின்னா கிப்ஸ் கட்டில் ஆற்றல் மாற்றம் டெல்டா ஜி படிச்சிருப்பீங்க. டெல்டா ஜி நெகட்டிவ் அப்படின்னா அது வந்து தன்னிச்சையானது அப்படின்னு படிச்சிருப்பீங்க. தன்னிச்சையானது அப்படின்னு, டெல்டா ஜி ஆனது நெகட்டிவ், தன்னிச்சையானது. அப்படி இருந்தால் அந்த வினை எப்பொழுதுமே எப்படி நிகழும், தன்னிச்சையாக நிகழும் அப்படின்னு நீங்கள் படிச்சது. இது முக்கியமான ஒரு கண்டிஷன்ஸ். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சமன்பாடு 1ஐ சமன்பாடு 2ஓட இணைக்கிறீங்க. ஏன்னா அந்த சமன்பாடு 1 தான் உலோக ஆக்சைடு. இப்போ உலோக ஆக்சைடை இந்த ஒடுக்கும் காரணிகளோட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இணைச்சு பார்க்குறீங்க. இணைக்கும் பொழுது அதில் இந்த டெல்டா ஜியோடைய மதிப்பு எந்த அளவுக்கு நமக்கு நெகட்டிவாக வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ சமன்பாடு 1ஐ கொண்டுள்ள உலோக ஆக்சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1ஐ வந்து 2ஓட கம்பைன் பண்ணலாம், இல்லைனா 1ஐ வந்து 3ஓட கம்பைன் பண்ணலாம், இல்லைனா 1ஐ வந்து 4ஓட கம்பைன் பண்ணலாம். இப்படி கம்பைன் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு இணைக்கப்பட்ட சமன்பாடு கிடைக்கும். ஏன்னா இந்த உலோக ஆக்சைடை இந்த ஒடுக்கும் காரணி கொண்டு நம்ம பண்ணலாம், இந்த உலோக ஆக்சைடை இந்த ஒடுக்கும் காரணி கொண்டு பயன்படுத்தலாம், இந்த உலோக ஆக்சைடை இந்த ஒடுக்கும் காரணி கொண்டு நம்ம ஒடுக்க முடியும். ஸோ இப்படிலாம் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதனுடைய இந்த டெல்டா ஜி மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு நமக்கு நெகட்டிவில் வரணும், நெகட்டிவில் வரணும் டெல்டா ஜியோட மதிப்பு. அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணியாக உலோக ஆக்சைடுகளை ஒடுக்க பயன்படுத்தலாம். எந்த ஒரு இடத்துல வந்து டெல்டா ஜி வந்து அதிகமான எதிர்குறி மதிப்புகளை பெற்றிருக்கிறதோ, அதிகமான எதிர்குறி மதிப்புகளை பெற்றிருக்கிறதோ அதுதான் சிறந்த ஒடுக்கும் காரணியாக நம்ம பயன்படுத்த முடியும். அதை தான் இதில் பார்க்க போகிறோம். அதற்கு தான் நமக்கு வந்து யாருடைய வரைபடம், எலிங்காமுடைய வரைபடத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த எலிங்காம் வரைபடம் மிக முக்கியமான ஏரியா. சரிங்க சார், இப்போ நம்ம எலிங்காம் வரைபடத்தில் நம்ம 11th நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹச் மைனஸ் டி டெல்டா எஸ். அதாவது உங்களுக்கு தெரியும் ஜி ஈக்குவல் டு ஹச் மைனஸ் டிஎஸ், கிப்ஸ் கட்டில ஆற்றல் மாற்றம் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. அப்போ கிப்ஸ் கட்டில ஆற்றல் மாற்றத்தில் ஏற்படக்கூடிய ஃபார்முலா டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹச் மைனஸ் டி டெல்டா எஸ். வெப்பநிலை வந்து நம்ம சேமாக இருக்கும். இது வந்து டெல்டா எஸ்ங்கிறது என்ட்ரோபி மாற்றம், டெல்டா ஹச்ங்கிறது என்தால்பி மாற்றம். இப்போ டெல்டா ஜி அப்படிங்கிறது கிப்ஸு கட்டில ஆற்றல் மாற்றம், கட்டில ஆற்றல் மாற்றம். டெல்டா ஹச் அப்படிங்கிறது என்தால்பி மாற்றம். டெல்டா எஸ்ங்கிறது என்ட்ரோபி மாற்றம். டிங்கிறது வெப்பநிலை.
கெல்வினில் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டெல்டா ஜி மதிப்பை பயன்படுத்தி தான் நம்ம ஒரு உலோக ஆக்சைடுக்கு நம்ம சிறந்த ஒடுக்கும் காரை தேர்வு செய்ய போகிறோம். ஓகே, இப்போ இது முக்கியமானது. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு வினைபடு பொருள் ஒரு வினை விளைபொருள் எல்லாமே. இப்போ வினைபடு பொருள் வினை விளைபொருள். இப்போ ஒரு மெட்டல் ஆக்சைடு, இப்போ சப்போஸ் ஒரு ஜிங்க் ஆக்சைடை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒடுக்கம் செய்கிறீங்க அப்படின்னா இது ஜிங்காவும் ப்ளஸ்ஸு ஆஃப் O2ஆகவும் நமக்கு மாற்றம் அடைகிறன்னு ஒரு சமநிலை வினை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜிங்க் ஆக்சைடானது ஜிங்காவும் ஆக்சிஜனோட பிரிகை அடையுது. இந்த ஒரு இது வினை நம்ம எப்படி எடுத்துகிறோம்னா, இது வந்து வினைபடு பொருள், இது வினை விளைபொருள். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இவனுடைய சமநிலை இருப்பதாக நம்ம வந்து இலிங்கம் வரைபடத்தில் எடுத்துக்கிறோம். வினைபடு பொருளுக்கும் வினை விளைபொருளுக்கும் இடையே என்ன இருக்கணும், சமநிலை இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கிப்ஸ் திட்ட கட்டில ஆற்றல் மாற்றம் டெல்டா ஜி நாட் டெல்டா ஜி நாட் மதிப்பு நமக்கு என்னென்னா -RTLN KP அப்படின்னு எடுத்துக்கும். இது நீங்கள் 11th உங்கள் புக்கில் இருக்கும். டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு -RTLN KP. இது ஒரு உங்களுக்கு திட்ட கட்டில ஆற்றல் மாற்றம். திட்ட கட்டில ஆற்றல் மாற்றம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுங்கிறது வாயு மாறிலி, டீங்கிறது வெப்பநிலை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேபி வந்து பார்த்தீங்கன்னா பகுதி அழுத்தம். ஏன்னா நமக்கு நிறைய ஆக்சைடுக்கு எடுத்துக்கிறதுனால அந்த நம்ம பகுதி அழுத்த மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா சமநிலை வினைகள் நம்ம ஈக்குலிபிரியம் அப்படின்னு 11th படிச்சிருக்கோம், வேதி சமநிலை அப்படின்னு அதை டிபெண்ட் பண்ணி தான் எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு வினைபடு பொருளுக்கும் ஒரு வினை விளை பொருளுக்கும் இடையே சமநிலை இருப்பதாக கருதி அதில் திட்டக்கட்டில் ஆற்றல் மாற்றத்தை ஏற்படக்கூடியதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. டெல்டா ஜி நாட் ஈக்குவல் -RTLN KP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெல்டா ஜி நாட்டுங்கிறது திட்டக்கட்டில் ஆற்றல் மாற்றம், ஆறுங்கிறது வாயு மாறிலி, டீங்கிறது வெப்பநிலை, கேபிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பகுதி அழுத்தம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு எலிங்காம் வரைபடத்தில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து வெப்பநிலை மற்றும் டெல்டா ஜி நாட். இப்போ வெப்பநிலையை வந்து நமக்கு எதில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் அச்சில் எடுத்துக்கிறோம். வெப்பநிலையை எக்ஸ் அச்சிலும் நமக்கு டெல்டா ஜி நாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒய் அச் எடுத்து நம்ம ஒரு வரைபடம் வரைகிறாங்க. அப்படி வரைபடம் வரையும் பொழுது நமக்கு அங்கே கிப்ஸ் கட்டில ஆற்றல் மாற்றம் டெல்டா ஜி ஈக்குவல் டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த நமக்கு டெல்டா எஸ் ஆனது சாய்வு அப்படிங்கிற மதிப்பையும் டெல்டா ஹெச் ஆனது வெட்டு துண்டு அப்படிங்கிற மதிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேர்கோடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு டெம்பரேச்சர் தட் இஸ் வெப்பநிலையை எக்ஸ்ஹெச்சிலும் நமக்கு டெல்டா ஜி நாட் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஹெச்னு எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு வரைபடம் வரைகிறீங்க. அப்படி வரைபடம் வரையும் பொழுது நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. அதில் டெல்டா ஹெச் ஆனது அதில் டெல்டா ஹெச் என்னவா செயல்படும் அப்படின்னா நமக்கு வெட்டுத்துண்டாக செயல்படும், வெட்டுத்துண்டு. அதே மாதிரி டெல்டா எஸ் ஆனது ஒரு சாய்வு மதிப்பையும் தரக்கூடியது, ஒரு சாய்வு மதிப்பையும் தரக்கூடிய ஒரு நேர்கோடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு ஒரு எலிங்காம் வரைபடம். ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு எலிங்காம் வரைபடத்தை பொறுத்தவரையில் அப்போ எலிங்காம் வரைபடம்னா என்ன? இப்போ எலிங்காம் வரைபடம் மிக முக்கியமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? வெவ்வேறு வெப்பநிலைகள், இப்போ வெப்பநிலை பாருங்கள் 200 டிகிரி செல்சியஸ் 400 மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ வெவ்வேறு வெப்பநிலைகளில் ஒரு உலோக ஆக்சைடை, இப்போ இந்த மாதிரி உலோக ஆக்சைடை நமக்கு ஒடுக்கம் செய்ய போகிறோம். அதில் ஏற்படக்கூடிய திட்ட கட்டில ஆற்றல் மாற்றங்கள் மதிப்பு டெல்டா ஜி நாட் மதிப்பு இப்போ டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி. இப்போ ஜிங்க் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு அதே மாதிரி நமக்கு ஃபெரஸ் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கு, நிக்கல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கு, குப்ரஸ் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கு, மெர்க்குரி ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கு, சில்வர் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கு, இதற்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திட்ட கட்டில ஆற்றல் மாற்றம் வெவ்வேறையாக இருக்கும். ஸோ இப்படி வரையக்கூடிய ஒரு வரைபடத்துக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா எலிங்காம் வரைபடம். வெவ்வேறு வெப்பநிலைகளில் ஒரு உலோக ஆக்சைடை ஒடுக்கம் செய்வதற்கு, வெவ்வேறு வெப்பநிலைகளில் ஒரு உலோக ஆக்சைடை ஒடுக்கம் செய்வதற்கு ஏற்படக்கூடிய அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்ட கட்டில ஆற்றத்தின் மதிப்புகள் வெவ்வேறாக இருக்குது பார்த்தீங்களா,
அதுதான் நம்ம என்ன அதை வச்சு வரைபடம் வரைகிறோம். அதுதான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், எலிங்காம் வரைபடம். உலோக ஆக்சைடுகளை வெவ்வேறு வெப்பநிலைகளில் ஒடுக்கம் செய்யும் பொழுது திட்ட கற்றில ஆற்றல் மதிப்பை கொண்டு ஒரு வரைபடம் வரைகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த வரைபடத்துக்கு பேர் என்ன, எலிங்காம் வரைபடம். இது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இப்போ எலிங்காம் வரைபடத்தை வச்சு நம்ம என்னென்னலாம் அப்சர்வ் பண்ண போகிறோம், தட் இஸ் உற்று நோக்கல் பாயிண்ட் என்னென்ன, இதான் மிக முக்கியமானது. உற்று நோக்கல் என்னென்ன, இப்போ உற்று நோக்கல் பொறுத்தவரையில் பாயிண்ட் நம்பர் 1, வெவ்வேறு உலோக ஆக்சைடுகளுக்கு சாய்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்க மாதிரி நேர்குறி மதிப்புடையது. ஒரு எக்ஸாம்பிள், ஜிங்கு ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு கிவ்ஸ் ZnO. இப்போ 2ZnO 2 மோல்கள் ஜிங்க் எடுத்து 1 மோல்கள் ஆக்சிஜன் சேரும்பொழுது 2 மூலக்கூறு ஜிங்க் ஆக்சைடை கொடுக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், நமக்கு 11th என்ட்ரோபி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. என்ட்ரோபி அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு மூலக்கூறுகளினுடைய ஒழுங்கற்ற தன்மையை அளவிடக்கூடிய பண்புன்னு சொல்லியிருப்பாங்க, ஒழுங்கற்ற தன்மையை. இப்போ நமக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு வாயு. இப்போ இந்த ஆக்சிஜன் வாயு மூலக்கூறுவானது இப்போ நம்ம ஒரு பீக்கரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அங்கும் இங்குமாக இருக்கும், அப்படி ஒரு ஒழுங்கற்ற தன்மையில் இருக்கும். ஒழுங்கற்ற தன்மையில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒழுங்கற்ற தன்மையில் இருக்கும் பொழுது இதை வந்து உலோகத்தை நம்ம இணைக்க போறீங்க. இப்போ அப்படி உலோகத்தை இணைக்கும் பொழுது அந்த ஒழுங்கற்ற தன்மை வந்து என்னவாயிருதுன்னா ஒழுங்கான தன்மைக்கு மாறிடுறாங்க. அப்படி ஒழுங்கான தன்மைக்கு மாறுறதுனால அதனோட என்னவாயிருதுங்க, அந்த ஒழுங்கற்ற தன்மையினுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் அப்போ என்னவாயிரும் அப்படின்னா, ஒழுங்கற்ற தன்மை வந்து குறைஞ்சது அப்படின்னா அப்போ டெல்டா எஸ் நமக்கு என்னவாயிரும் அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு வந்துடும். ஏன்னா ஒழுங்கற்ற தன்மையோட அளவு அதிகமான பாசிட்டிவ், ஒழுங்கற்ற தன்மையோட அளவு குறைஞ்சாத நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டெல்டா எஸ் நெகட்டிவாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சமன்பாட்டில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா டெல்டா ஹெச் மைனஸ் ஆஃப் டி மைனஸ் டெல்டா எஸ். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன வேல்யூ ப்ளஸ் ஆயிரும். அப்போ டெல்டா ஹெச் ஈக்குவல் டு ப்ளஸ் டி டெல்டா எஸ். அப்போ டி டெல்டா எஸ் மதிப்பு என்ன ஆயிடுச்சுங்க, நேர்குறி மதிப்புக்கு வந்துட்டாங்க. சாய்வு மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்குறி மதிப்புக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஃபஸ்ட்டு உற்றுநோக்கல் பாயிண்ட். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு உலோக ஆக்சைடு உருவாத வினைக்கு அதனுடைய சாய்வு வந்து நேர்குறியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நேர்குறியாக சொன்னால், இப்போ எடுத்துக்காட்டு ஒரு உலோகத்தை வந்து ஒரு ஆக்சைடோட நம்ம இணைக்கிறோம். அப்படி இணைச்சிங்க அப்படின்னா அது என்ன பண்ணால் உலோக ஆக்சைடாக மாறும். இது உங்களுக்கு பொதுவாக தெரியும். ஸோ இப்போ நமக்கு என்னென்னா ஒரு பீக்கரில் ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், ஆக்சிஜன் வாயு. ஏன்னா நமக்கு தெரியும் வாயுக்கள் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே அப்படியே இருக்க மாதிரி ஒழுங்கற்ற தன்மையில் இருக்காங்க. ஸோ இதை வந்து உலோகத்தோட போய் இணைக்க போகிறோம். இணைக்க முடியணும்னா அந்த ஒழுங்கற்றத்தனோட அளவு அப்படியே குறைஞ்சி ஒழுங்கான தன்மைக்கு வந்துடுவாங்க. அப்போ ஒழுங்கற்றத்தனோட அளவு என்னவா இது குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்சாத நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெல்டா எஸ் வந்து நெகட்டிவ். என்ட்ரோபி குறைகிறது, அப்போ டெல்டா எஸ் நெகட்டிவ். இந்த மதிப்பு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கட்டில ஆற்றல் மாற்றத்தில் போய் நீங்கள் டெல்டா எஸ் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா டெல்டா எஸ் நெகட்டிவ்னா இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் வேல்யூ ப்ளஸ் ஆயிரும். அப்போ டெல்டா எஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாய்வு நேர்குறி உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாய்வு நேர்குறி உடையது அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியுமா கிராஃப் வரும், இப்படி வரும் கிராஃப். இங்கே வந்து டெம்பரேச்சர், இங்கே வந்து டெல்டா ஜி நாட். சாய்வுங்கிறது இப்படி போகும், நேர்குறி. இதான் நேர்குறி மதிப்பு, பாசிட்டிவ் நேர்குறி மதிப்பில் இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இந்த கார்பன் மோனாக்சைடு உருவாகிறத எடுத்துக்கங்க. இப்போ கார்பன் மோனாக்சைடு எடுத்து பாருங்க. இப்போ கார்பன் மோனாக்சைடு உருவாத பாருங்க எப்படி வருதுங்க, எதிர்குறி சாய்வு நோக்கி வருது. ஏன் எதிர்குறி சாய்வு நோக்கி வருது அப்படின்னு பார்க்கணும். கார்பன் மோனாக்சைடு உருவாவதற்கான வினை CO உருவாகும் வினை நெகட்டிவ், எதிர்குறி சாய்வு. ஏன் அதை நம்ம எதிர்குறி சாய்வு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுடைய நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், பாசிட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் இப்படி மேல் நோக்கி போகிறது, நெகட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் இப்படி கீழ் நோக்கி வரக்கூடிய பாயிண்ட்ஸ். அப்போ நேர்குறி சாய்வு மேல் நோக்கி இருக்கும், எதிர்குறி சாய்வு இப்படி கீழ் நோக்கி வரக்கூடியது. இப்போ கார்பன் மோனாக்சைடு உருவாதல் வரைபடத்தை பாருங்கள், கீழ் நோக்கி இப்படி வரும். அப்போ எதிர்குறி சாய்வு மதிப்பு இருக்கும். இப்போ எப்படி நமக்கு வந்து இப்போ எதிர்குறி சாய்வு மதிப்பில் வரும் அப்படின்னு பாருங்கள். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கக்கூடியது 2 மோல்கள் கார்பன் எடுத்துக்கிறோம். 2 மோல்கள் கார்பன் எடுத்துக்கிட்டு 1 மோல் ஆக்சிஜனுடன் சேர்க்கும் பொழுது 2 மோல்கள் கார்பன் மோனாக்சைடை தருகிறது.
ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு எவ்வளவு? 1 மோல் தான். ஆனால் கிடைக்கக்கூடிய வினை விளைபொருளை பாருங்கள், 2 மோல்கள் கார்பன் மோனாக்சைடு இருக்குது. அப்போ ஒரு கான்செப்ட் மிக முக்கியமானது, இது உங்களுக்கு தெரிய வச்சுக்கணும். நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தட் இஸ் NP greater than NR, மோல்களின் எண்ணிக்கை. இது என்ன? Pங்கிறது ப்ராடக்ட். வினை விளைபொருள்களின் மோல்களின் எண்ணிக்கை. வினை விளைபொருள்களின் மோல்களின் எண்ணிக்கை வினைப்படு பொருள்களின் மோல்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னா டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவ். நல்லா தெரிய வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம எடுத்துக்கூடிய வினைப்படு பொருளை 1 மோல்கள் ஆக்சிஜன் மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம். ஆனால் கிடைக்கக்கூடிய வினைப்படு பொருளை 2 மோல்கள் கார்பன் மோனாக்சைடு கிடைக்கிறது. அப்படி கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ இதை விட வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அளவு அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு வினை விளைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வினைப்படு பொருள்களின் மோல்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாக இருக்கிறதுனால இதனுடைய என்ட்ரோபி மாற்றத்தினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவ். அப்போ டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சமன்பாட்டில் நீங்கள் போயிட்டு பதிலிட்டு பாருங்கள். அப்படி பதிலிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன வரும்? டெல்டா எஸ் போல் ப்ளஸ் அப்படின்னு வரும். அப்போ டெல்டா ஹச் மைனஸ் டி டெல்டா எஸ். அப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வேலை என்ன வரும்னா மைனஸில் தான் வரும். இப்போ டெல்டா ஹச் டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹச் மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படின்னு நெகட்டிவ்ங்கிற பாயிண்டில் தான் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம தெரியக்கூடிய செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு கார்பன் மோனாக்சைடானது அதிகமான வெப்பநிலையில் கிட்டத்தட்ட ஒரு 2400 டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி வெப்பநிலையில் கார்பன் மோனாக்சைடானது அதிக நிலைப்புத்தன்மையுடன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் தெரிய வச்சுக்கணும். இதான் பாயிண்ட் நம்பர் 2. என்ன அப்படின்னா CO உருவாகும் வினை வந்து ஒரு எதிர்குறி சாய்வுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 2 மோல்கள் கார்பன் 1 மூலக்கூறு ஆக்சிஜன் சேரும்பொழுது 2 மோல்கள் கார்பன் மோனாக்சைடு தருகிறது. இப்போ இங்கே இருக்கிறது 1 மோல் ஆக்சிஜன், இங்கே 2 மோல் கார்பன் மோனாக்சைடு. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யார் அதிகமாக இருக்காங்க? இவங்களுடைய அளவு தான் அதிகமாக இருக்குது. அப்போ வினை விளைபொருள் மோல் எண்ணிக்கை வினைப்படு பொருள் மோல் எண்ணிக்கை விட நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால டெல்டா எஸ் வேலை பாசிட்டிவ். அப்போ என்ட்ரேஃப் வந்து நமக்கு என்ன வேணால் அதிகமான நிலை நோக்கி போகும். அப்போ இந்த மதிப்பு டெல்டா எஸோட மதிப்பை நீங்கள் எடுத்து போய் நீங்கள் பதிலிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் ஆஃப் டி டெல்டா எஸ் அப்படின்னு தான் வரும். அப்போ அதில் நம்ம என்ன தெரியும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு உருவாவதற்கான ஒரு வரைபடமானது அதிகமான வெப்பநிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாயிண்ட் நம்பர் 2. நெக்ஸ்ட் நமக்கு பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா ஒரு வெப்பநிலை அதிகரிக்கும் போது டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் பொழுது தேர்ட் பாயிண்ட் இதுதான். டெம்பரேச்சர் நமக்கு அதிகமாக ஆகும் பொழுது வெப்பநிலையை அதிகரிக்கும் பொழுது அந்த கட்டில ஆற்றல் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறைய செய்யும். வெப்பநிலை நீங்கள் அதிகரித்து போயிட்டே இருக்கீங்க. இப்போ வெப்பநிலை நீங்கள் பாருங்கள் இப்படி அதிகரிக்க என்ன அப்படின்னா அந்த கட்டில ஆற்றல் மதிப்பு பாருங்கள் அப்படியே குறைஞ்சிட்டே போகுது பாருங்கள். என்னென்ன இந்த இடத்துல நீங்கள் வந்து வேறு மாதிரி எடுத்துக்கூடாது. நெகட்டிவ் அந்த எதிர்குறி அந்த மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் அது வந்து சிறந்த ஒடுக்கும் காரணியாக செயல்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த எதிர்குறி மதிப்பை பார்க்கணும். இப்போ எதிர்குறி மதிப்பாரு அப்படியே குறைஞ்சிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ வெப்பநிலை நீங்கள் அதிகரிக்க பார்த்தீங்கன்னா அந்த எதிர்குறி சாய் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உலோக ஆக்சைடுகளுக்கு குறைஞ்சிட்டே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0 கீழே வந்துடுவாங்க. அப்போ நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல பார்க்க முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட 0க்கு கீழே வந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அப்படியே அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும் டெல்டா ஜீனாட்டுடைய மதிப்பு. 0க்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டெல்டா ஜீனோடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சிட்டே இருக்கு. ஏன்னா எதிர்குறி மதிப்பு குறைஞ்சி எங்கே போயிடுறாங்க? பாசிட்டிவ் நோக்கி போயிடுறாங்க. அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலைகளில் அப்படியே மேலே போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெல்டா ஜீனாட்டுடைய எதிர்குறி மதிப்பானது குறைஞ்சிக்கிட்டே போகுது. எனவே உலோக ஆக்சைடுகளானது அதிகமான வெப்பநிலையில் நிலைப்புத்தன்மை அற்றதாக இருக்கும். எனவே என்னவாயிருன்னா அதிகமான வெப்பநிலைகளில் அந்த உலோக ஆக்சைடுகள்லாம் எளிதில் பார்த்தீங்கன்னா சிதைவுற்று போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 3ல் என்ன மிக முக்கியம் அப்படின்னா வெப்பநிலையை அதிகப்படுத்துறீங்க. அப்போ உலோக ஆக்சைடு உருவாவதற்கான அந்த டெல்டா ஜீனாட் மதிப்பு வந்து பார்த்தோன்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். அந்த எதிர்குறி மதிப்பு குறைஞ்சிட்டே போகும். எதிர்குறி இதுதான் அதிகம். எதிர்குறி மட்டும் பார்க்கணும்.
இது அதிகம், அப்போ இது குறைவு, குறைஞ்சிட்டே போகுது வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க. திடீர்னு வந்து பார்த்தோன்னா ஒரு நமக்கு வந்து எங்கே போயிடுறாங்க, பூஜ்ஜியத்துக்கு கூட வராங்க. அப்போ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகிட்டே போயிட்டு அந்த மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு மேல் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் சைன், அந்த எதிர்க்குறி மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே போயிட்டே இருக்கு. அப்போ வெப்பநிலை அதிகமாக பார்த்தீங்கன்னா அப்படியே எதிர்க்குறி மதிப்பு குறைஞ்சிட்டே போகுது. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த உலோக ஆக்சைடுகளானது நமக்கு அதிகமான வெப்பநிலைகளில் நிலைப்புத்தன்மை அற்றதாகிறது. அப்போ நிலைப்புத்தன்மை அற்று போச்சு அப்படின்னா நமக்கு அது என்னவாயிருன்னா சிதைவடை செஞ்சிடும். எனவே உலோக ஆக்சைடுகள் எல்லாமே அதிகமான வெப்பநிலைகளில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலைப்புத்தன்மை அற்றது. எனவே எளிதில் என்ன பண்ண முடியும், சிதைவுற செய்ய முடியும். இதுதான் பாயிண்ட் நம்பர் நமக்கு 3. அப்போ நம்ம தேர்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டு ஜிங்க் ஆக்சைடை நம்ம எடுத்துக்கலாம், ZnO. இப்போ ஜிங்க் ஆக்சைடை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஜிங்க் ஆக்சைடை அப்படியே நீங்கள் கார்பன் ஒடுக்கும் காரணி கொண்டு 1673 கெல்வியில் நீங்கள் ஒடுக்கம் செஞ்சீங்க அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டு ஜிங்க் ஆக்சைடை கார்பன் ஒடுக்கும் காரணி கொண்டு நீங்கள் ஒடுக்கம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த கார்பன் ஆனது இந்த ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு எளிதில் கார்பன் மோனாக்சைடாக ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. ஜிங்க் அப்படிங்கிற உலோகம் தனிமையில் கிடைச்சிருக்கிறது. ஜிங்க் உலோகம் தனிமையாகிறது. கார்பன் ஆனது கார்பன் மோனாக்சைடாக ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து நமக்கு 2+ அப்படிங்கிற ஆக்சிஜனேற்ற நிலையில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற நிலைக்கு மாறிடும். அப்போ இது வந்து ஜிங்க் ஆனது ஒடுக்கம் அடைகிறது, இது ஆக்சிஜனேற்றம். ஜிங்க் வந்து ஒடுக்கம், இது வந்து ஆக்சிஜனேற்றம். ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. ஏன்னா ஜிங்கோடைய ஆக்சிஜனேட்டரில் 2லிருந்து 0 மாறுகிறது. அப்போ ஒடுக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0லேருந்து கார்பனுக்கு வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இது வந்து ஆக்சிஜனேற்றம் ஆயிடுறாங்க. இது பாயிண்ட் நம்பர் 3, ஒரு எடுத்துக்காட்டு இந்த எக்ஸாம்பிள். அடுத்து நமக்கு பாயிண்ட் நம்பர் 4. இப்போ பாயிண்ட் நம்பர் 4ல் உங்களுக்கு என்ன அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் உங்களோட டயக்ராமில் மேல் பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சில்வர் மற்றும் மெர்க்குரியினுடைய மதிப்புகளை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்த 0, அதாவது எதிர்க்குறி மதிப்பு குறைஞ்சிட்டே போயிட்டு ஒரு மேல் பகுதியில் இருக்காங்க. அதாவது அந்த எதிர்க்குறி மதிப்பு குறைஞ்சிட்டே வந்துடுறாங்க, அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா டக்குன்னு மாற்றம் ஆகும், அதாவது திடீர்னு ஒரு மாற்றம் வரும். சரி, ஏன் சார் இந்த இடத்துல இப்படி திடீர்னு இப்படி மாற்றம் வருது அப்படின்னா இந்த மெர்க்குரியோ அல்லது சில்வரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நமக்கு நிலைமைக்கு மாறலாம். அப்படி நிலைமைன்னா இப்போ வாயு நிலைமையில் நமக்கு இப்போ திட நிலைமையாக இருந்தால் அது வந்து ஒரு திரவ நிலைமைக்கோ அல்லது வந்து ஒரு வாயு நிலைமைக்கோ அப்போ எளிதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாற்றம் அடையலாம். அந்த மாதிரி வரதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இதுதான் 4th பாயிண்ட். அதாவது சில்வர் மற்றும் அந்த மெர்க்குரி ஆக்சைடெலாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் திடீர்னு ஒரு மாற்றம் அடைகிறது. ஏன் சார் இது திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் ஆகுது அப்படின்னா மற்ற கிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே ஸ்லாண்டிங்காக வந்து அப்படி போகும். இது வந்து டக்குன்னு மாற்றம் மாற மாதிரி இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அந்த உலோகங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு உருகிற நிலைமைக்கோ அல்லது ஆவியாக்கூட நிலைமைக்கோ போயிடலாம். இது வந்து நமக்கு இதனுடைய உற்றுநோக்கல் பாயிண்ட். உற்றுநோக்கலில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. 4 பாயிண்ட்ஸ் நமக்கு மிக முக்கியம். 4 பாயிண்ட்ஸ்னால் ஃபஸ்ட் வந்து உலோக ஆக்சைடுடைய சாய்வு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வர மாதிரி கொடுத்துருப்போம். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு கார்பன் மோனாக்சைடு உருவாவனைக்கு சாய்வு வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்குறி மதிப்பில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்போம். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அந்த உலோக ஆக்சைடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வெப்பநிலையில் வந்து அந்த டெல்டா G0 மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்குறி மதிப்பு குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கும். எனவே உலோக ஆக்சைடெல்லாம் ஒரு அதிகப்படியான வெப்பநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிலைப்புத்தன்மை அற்றதாக இருக்கும். எனவே வந்து எளிதில் சிதைவற்று வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். லாஸ்ட் பாயிண்ட்னா அந்த HgO அந்த சில்வர் ஆக்சைடு நம்ம எடுத்துக்கும் பொழுது திடீர்னு அந்த இடத்துல ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஏன் அந்த மாற்றம் அப்படின்னா அது எல்லாமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் என்ன மாறிடுறாங்க, திடீர்னு ஒரு நிலைமையே மாற ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது திடப்பொருளாக இருந்தால் வாயு நிலைமைக்கோ அல்லது திரவ நிலைமைக்கோ மாற்றம் அடைஞ்சிடுறாங்க. அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதனுடைய பயன்பாடுகள் என்ன? இப்போ உற்று நோக்கலையும் நமக்கு இப்போ உற்று நோக்கி பார்த்துட்டீங்க. இப்போ அதனுடைய பயன்பாடுகள் என்ன? ஸோ இப்போ பயன்பாடுகள் என்ன அப்படின்னா மிக முக்கியமானது நல்லா தெரிஞ்சுக்கணும். வெவ்வேறு வெப்பநிலை எல்லைகளையும் மற்றும் சிறந்த ஒடுக்கும் காரணிகளையும் தேர்வு செய்வதற்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்க, எலிங்காம் வரைபடத்தை பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்னா ஒரு உலோக ஆக்சைடு எடுத்துக்கிறோம். இப்போ உலோக ஆக்சைடு வந்து இப்போ நம்ம ஜிங்க் ஆக்சைடு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு உலோக ஆக்சைடை நமக்கு
உலோகமாக மாற்றுறதுக்கு, உலோக ஆக்சைடை வந்து ஒரு உலோகமாக மாற்றுறதுக்கு கார்பன் வந்து ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்துகிறோம். இதான் ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு உலோக ஆக்சைடை ஒரு உலோகமாக மாற்றுறோம், அதற்கு ஒடுக்கும் காரணி யாரு? கார்பன். இவங்க தான் ஒடுக்கும் காரணி. அப்போ இந்த ஒடுக்கும் காரணியை பயன்படுத்துறீங்க. அப்படி பயன்படுத்தக்கூடிய ஒடுக்கும் காரணியினுடைய தன்மை, உலோக ஆக்சைடை உலோகமாக பிரித்தெடுக்க பயன்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய தனிமம். இன்னொன்று என்ன அப்படின்னா, பிரித்தெடுக்கப்பட வேண்டிய உலோகம், பிரித்தெடுக்கப்பட வேண்டிய உலோகம். இது ரெண்டுக்கும் இடையே ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா, ஆக்சிஜன் போயிட்டு எப்படி இணையுது அல்லது எப்படி வினை புரியுது அப்படிங்கிற ஒரு போட்டி வினைகள் அப்படின்னு சொல்லலாம். நீயா நானா அப்படின்னு பார்க்குற மாதிரியான வினைகள். இது ஒரு போட்டி வினைகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா, ஒரு உலோக ஆக்சைடிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுக்கப்பட பயன்படுத்த வேண்டிய தனிமம் மற்றும் அந்த பிரித்தெடுக்கப்பட வேண்டிய உலோகம் இருக்கு இல்லைங்களா, ரெண்டுக்கும் இடையே ஆக்சிஜன் எப்படி வந்து நமக்கு இணைகிறது, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையே அந்த ஒரு போட்டியான ஒரு வினைகளை தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1 நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு உலோக ஆக்சைடு அதிக நிலைப்புத்தன்மையுடன் இருந்தால் அந்த ஆக்சிஜன் ஆனது கண்டிப்பாக உலோகத்துடன் தான் இணைஞ்சிருக்கும். ஒரு உலோக ஆக்சைடு நமக்கு வந்து அதிக நிலைப்புத்தன்மையாக இருந்தது அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு அந்த ஆக்சிஜன் ஆனது உலோகத்துடன் கண்டிப்பாக இணைஞ்சிருக்கும். இந்த ஒடுக்கும் காரணியுடன் போய்ட்டு இணையாது. அப்போ இந்த மாதிரி வெப்பநிலை வினைகள் வந்து நமக்கு சாத்தியமானதாக இல்லை. ஆனால் நமக்கு ஒடுக்கும் காரணி வந்து நமக்கு அதிக நிலைப்புத்தன்மையுடையதாக இருந்தால் இந்த பிரித்தெடுக்கப்பட வேண்டிய உலோக ஆக்சைடுகளில் உள்ள ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கார்பனுடன் இணைந்து கார்பன் மோனாக்சைடாக ஆக்சிஜனேற்றம் அடைவார்கள். அந்த இடத்துல தியரி நல்லா நீங்கள் படிக்கணும், அப்போ தான் கிளியராக புரியும். ஒரு உலோக ஆக்சைடு அதிக நிலைப்புத்தன்மையாக இருந்தால் அங்கே என்ன அப்படின்னா அந்த ஆக்சிஜன் உலோகத்தில் தான் இணைஞ்சிருக்கும். அடுத்தது இந்த கார்பனுடன் போய்ட்டு இணையாது. ஆனால் கார்பன், அந்த ஒடுக்கும் காரணி கார்பன் அதிக நிலைப்புத்தன்மையுடையதாக இருந்தால் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த உலோக ஆக்சைடுகள் அந்த ஆக்சிஜன் கார்பனுடன் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாக ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிருவாங்க. ஆக்சிஜன் நேற்றம். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மின்வேதி வரிசை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது நமக்கு மின்வேதி அப்படிங்கிற லெசன்ஸில் வரும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக நெகட்டிவ் மதிப்பெல்லாம் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சிறந்த ஒடுக்கும் காரணியாகவும், அதிக பாசிட்டிவ் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜனேற்றம் காரணியாக செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதில் பாயிண்ட் நம்பர் 1 சில்வர் ஆக்சைடு அண்டு மெர்க்குரி ஆக்சைடு எடுத்துக்கிறோம். இப்போ எலிங்காம் வரைபடம் பாருங்க. இப்போ எலிங்காம் வரைபடத்தை பொறுத்தவரையில் நமக்கு இந்த மெர்க்குரி ஆக்சைடையும் இந்த சில்வர் ஆக்சைடையும் பாருங்க. இவங்களுடைய அந்த வெட்டக்கூடிய வெப்பநிலையை பாருங்க. அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 700 கெல்வின் அப்படின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. 700 and 600 கெல்வியில் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டக்கூடிய வெப்பநிலை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இவங்க வந்து நமக்கு என்ன வர்றாங்க, நிலைப்புத்தன்மை அற்றதாக இருக்காங்க. அப்போ இவங்க நிலைப்புத்தன்மை அற்றதாக இருக்கிறதுனால, ஏன்னா இப்படி இருக்கிறவங்க தான் நிலைப்புத்தன்மை உடையவங்க. கீழ் நோக்கி இப்படி வரக்கூடிய சாய்வு தான், மேல் நோக்கி போகிறதோட நிலைப்புத்தன்மை அற்றதாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு மெர்க்குரி ஆக்சைடு சில்வர் ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எதிர்க்குறி மதிப்பு வந்து பார்த்தோன்னா குறைஞ்சிக்கிட்டே போகுது. அது வரைபடத்தோட மேல் பகுதியில் இருக்குது. அப்போ இந்த வரைபடத்தோட மேல் பகுதியில் இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிலைப்புத்தன்மை குறைவாக இருப்பாங்க. அப்போ நிலைப்புத்தன்மை குறைவாக இருக்கிறதுனால இவங்களுக்குன்னு நம்ம தனியாக வந்து எந்த ஒரு ஒடுக்கும் காரணியுமே பயன்படுத்த தேவையில்லை. இவங்களுக்குலாம் பாருங்க, எதிர்க்குறி மதிப்பு அதிகமாக இருக்கலாம், கண்டிப்பாக நம்ம ஒடுக்கும் காரணி பயன்படுத்தணும். ஸோ இவங்களுக்கு நம்ம பயன்படுத்தவே தேவையில்லை. அப்போ இவங்க இந்த வெப்பநிலையிலே அந்த 600 கெல்வின் 700 கெல்வின்லேயே சிதைவடைஞ்சிருவாங்க. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. 600 கெல்வின் 700 கெல்வின் என்னவாயிருவாங்க, சிதைவடைஞ்சிருவாங்க. 600 to 700 கெல்வின்லேயே சிதைவடைஞ்சிருவாங்க. ஒடுக்கும் காரணி பயன்படுத்த வேண்டியதில்லை. ஒடுக்கும் காரணி பயன்படுத்த வேண்டாம்.
இது பாயிண்ட் நம்பர் 1. ஸோ பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு எலிங்காம் வரைபடத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு அந்த எலிங்காம் வரைபடத்தில் இந்த உலோக ஆக்சைடுகள்லாம் கீழ் நோக்கி இருக்காங்க இல்லைங்களா, இவங்க எல்லாமே அந்த எலிங்காம் வரைபடத்தில் மேல் நோக்கி இருக்கக்கூடிய உலோக ஆக்சைடுகளை உலோகமாக ஒடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வெப்ப இயக்கவியல் சாத்தியமான நிலைகளை நமக்கு எலிங்காம் வரைபடத்தில் தெரிஞ்சுக்கலாம். எலிங்காம் வரைபடத்தில் இப்போ இந்த 3 நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ இந்த கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறது அதிக நிலைப்புத்தன்மை உடையது. இப்போ இந்த கால்சியம் ஆக்சைடானது அதற்கு மேலே உள்ள மெக்னீசியம் ஆக்சைடையோ அல்லது அலுமினியம் ஆக்சைடையோ அல்லது மேங்கனீஸ் ஆக்சைடையோ அல்லது குரோமியம் ஆக்சைடையோ எளிதில் ஒடுக்கமடைய செய்யலாம். எந்த உலோகத்தை பயன்படுத்தலாம்? கால்சியம் உலோகத்தை பயன்படுத்தலாம். அப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இவங்களை ஈஸியாக ஒடுக்கம் செஞ்சிடலாம். அதற்கு தேவையான வெப்ப இயக்கவியல் சாத்தியமான நிலைகளை எலிங்காம் வரைபடத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதற்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, அலுமினியம் ஆக்சைடும் குரோமியம் ஆக்சைடும் எடுத்துக்கிறீங்க. இப்போ அலுமினியம் ஆக்சைடையும் குரோமியம் ஆக்சைடையும் பாருங்க. அலுமினியம் ஆக்சைடானது குரோமியம் ஆக்சைடு கீழ் நோக்கி இருக்கு. எனவே இந்த அலுமினியம் ஆக்சைடு அதிக நிலைப்புத்தன்மை உடையது. இப்போ அலுமினியம் ஆக்சைடு அதிக நிலைப்புத்தன்மை உடையதுனால இந்த குரோமியம் ஆக்சைடை குரோமியமாக ஒடுக்குவதற்கு அலுமினியத்தை சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்தலாம். ஆனால் இந்த அலுமினியம் ஆனது இந்த மெக்னீசியம் ஆக்சைடை மெக்னீசியமாகவோ அல்லது கால்சியம் ஆக்சைடை கால்சியமாகவோ ஒடுக்கம் செய்வதற்கு தேவையான ஒடுக்கும் காரணியாக அலுமினியத்தை பயன்படுத்த முடியாது. இது மிக முக்கியமான செகண்ட் பாயிண்ட். அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எலிங்காம் வரைபடம் எடுத்துக்கிறீங்க, ஒரு உலோக ஆக்சைடுகளை உலோகமாக ஒடுக்குவதற்கு தேவையான வெப்பநிலை சாதகமான நிலையை கண்டுபிடிக்கலாம் இதில். ஸோ அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த எலிங்காம் வரைபடத்தில் இப்போ இந்த 3 கிராஃப் நீங்கள் இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த கீழ் நோக்கி உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா, கீழ் வரைபடம் பார்த்தீங்கன்னா மேல் வரைபடத்தை விட அதிக நிலைப்புத்தன்மை இவங்க உடையவங்க. ஸோ இப்போ இவங்க அதிக நிலைப்புத்தன்மை இருக்கிறதுனால இவங்க குறைவான நிலைப்புத்தன்மை. கால்சியம் ஆக்சைடையும் அலுமினியம் ஆக்சைடும் ஒப்பிடும் பொழுது கால்சியம் ஆக்சைடு அதிக நிலைப்புத்தன்மை, அலுமினியம் ஆக்சைடு குறைவான நிலைப்புத்தன்மை உடையவங்க. எனவே இந்த அலுமினியம் ஆக்சைடை அலுமினியமாக ஒடுக்குவதற்கு கால்சியத்தை சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்தலாம். ஆனால் இந்த அலுமினியம் ஆக்சைடை கால்சியம் ஆக்சைடை ஒடுக்குவதற்கு நமக்கு அலுமினியத்தை சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்த முடியாது. ஏனெனில் இவங்க குறைவான நிலைப்புத்தன்மை, இவங்க அதிக நிலைப்புத்தன்மை. ஏன்னா இவங்களுடைய எதிர்க்குறி மதிப்பு அதிகம், இவங்களுடைய எதிர்க்குறி மதிப்பு குறைவு. இவங்களை ஒப்பிடும் பொழுது இவங்களுக்கு குறைவு, இவங்களுக்கு அதிகம். அதனால் இவங்களை ஒடுக்கம் செய்யலாம், இவங்களை ஒடுக்கம் செய்ய முடியாது. இன்னொரு எடுத்துக்காட்டு உங்கள் புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அலுமினியமும் குரோமியம் ஆக்சைடு கொடுத்துருப்பாங்க. இப்போ அலுமினியம் பாருங்கள், குரோமியம் ஆக்சைடோட வரைபடத்தில் கீழ் நோக்கி இருக்குது. எனவே அலுமினியம் ஆக்சைடானது அதிக நிலைப்புத்தன்மை உடையது. ஏன்னா எதிர்க்குறி மதிப்பு அதிகம். குரோமியம் ஆக்சைடு ஒப்பிடும் பொழுது அலுமினியம் ஆக்சைடு எதிர்க்குறி மதிப்பு அதிகம். எனவே அலுமினியம் ஆக்சைடு அதிக நிலைப்புத்தன்மை உடையது, குரோமியம் ஆக்சைடு நிலைப்புத்தன்மை குறைவு. எனவே குரோமியம் ஆக்சைடை குரோமியமாக ஒடுக்குவதற்கு அலுமினியத்தை சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்தலாம். ஆனால் இந்த மாதிரி மெக்னீசியம் ஆக்சைடையோ கால்சியம் ஆக்சைடோ ஒடுக்குவதற்கு அலுமினியத்தை சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்த முடியாது. ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம குரோமியம் ஆக்சைடை ஒடுக்குவதற்கு பாயிண்ட் நம்பர் 2, இப்போ குரோமியம் ஆக்சைடு Cr2O3 குரோமியம் ஆக்சைடை ஒடுக்குவதற்கு அலுமினியத்தை சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்தலாம். அப்போ Al2O3 அப்படின்னு மாறிடும், +2Cr. இது கசடா வெளில போயிடும். அப்போ பாருங்க, குரோமியம் ஆக்சைடை நம்ம அலுமினியம் வெப்ப ஒடுக்கும் முறையில் பார்த்தோம். இப்போ குரோமியம் ஆக்சைடை குரோமியமாக ஒடுக்குவதற்கு அலுமினியம் சிறந்த ஒடுக்கும் காரணி. அலுமினியம் நமக்கு ஒடுக்கும் காரணி. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, இப்போ இவங்களுக்கு 0 அப்படிங்கிற ஆக்சிடேட்டர் நிலை, இங்கே குரோமியம் பார்த்தீங்கன்னா 3+ அப்படிங்கிற ஆக்சிடேட்டர் நிலை. இப்போ இந்த இடத்துல இந்த அலுமினியம் இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு அலுமினியம் ட்ரை ஆக்சைடாக ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிடறாங்க. அலுமினியம் ட்ரை ஆக்சைடு ஆக்சிஜன் அடைஞ்சிடறாங்க. குரோமியம் ஆனது 3+ அப்படிங்கிற ஆக்சிஜன்லேருந்து 0 அப்படிங்கிற ஆக்சிஜன் நிலைக்கு ஒடுக்கம் அடைஞ்சிடறாங்க. அப்போ நமக்கு குரோமியம் ஆக்சைடை குரோமியமாக ஒடுக்குவதற்கு அலுமினியத்தை சிறந்த ஒடுக்கும் காரணியாக செயல்படுத்தலாம். என்ன காரணம்? அலுமினியத்தினுடைய அந்த டெல்டா G0 மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த எதிர்க்குறி மதிப்பு அதிகமாக இருக்கும். குரோமியத்தினுடைய அந்த எதிர்க்குறி மதிப்பு மேலே குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கும். எனவே அலுமினியம் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா அதிக நிலைப்புத்தன்மை உடையது.
குரோமியம் ஆக்சைடு வந்து குறைவான நிலைப்புத்தன்மை உடையது. எனவே குரோமியம் ஆக்சைடை குரோமியமாக ஒடுக்குவதற்கு அலுமினியத்தை சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்தலாம். நல்லா தெரிஞ்சிடும். எப்பொழுதுமே இந்த வரைபடத்தில் இந்த மேலே உள்ளவங்க கீழே உள்ளவங்கள ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்த முடியாது. ஆனால் கீழே உள்ளவங்க மேலே உள்ள அந்த ஆக்சைடுகளை அதனுடைய உலோகமாக ஒடுக்குவதற்கு சிறந்த ஒடுக்கும் காரணிகளை பயன்படுத்த முடியும். தான் பாயிண்ட் நம்பர் 2 தம்பி, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 3 பொறுத்தவரையில் பாருங்கள், எல்லா இந்த கார்பனோட நேர்கோடை பாருங்கள். இது எல்லா ஆக்சைடுலையும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெட்டுற மாதிரியே இருக்கும். எல்லா ஆக்சைடுகளையும் மேக்ஸிமம் அதிகப்படியாக பார்த்தோன்னா அந்த கார்பனோட நேர்கோடை எல்லா ஆக்சைடுகளுமே வெட்டுற மாதிரியே இருக்கும். எனவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கார்பனை ஒரு அதிகப்படியான வெப்பநிலைகளில் எல்லா உலோக ஆக்சைடுகளையும் ஒடுக்குவதற்கு கார்பனை சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்த முடியும். கார்பனுடைய நேர்கோடானது எல்லா உலோக ஆக்சைடுலையும் வெட்டுற மாதிரி இருக்கும் பாருங்க. ஸோ அதனால் கார்பனை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற உலோக ஆக்சைடுகளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒடுக்கம் செய்வதற்கு சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்த முடியும். ஸோ அதில் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு இந்த அயன் ஆக்சைடும் இந்த கார்பன் மோனாக்சைடும் நம்ம எடுத்துக்கிறோம். அயன் ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இவங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை மிக ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு, இப்போ அப்ராக்சிமேட்லி நமக்கு கிட்டத்தட்ட இது செல்சியஸில் கொடுத்துருக்காங்க, கெல்வின்னா +273 போட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஏரியா கிட்டத்தட்ட ஒரு 700 ரேஞ்சஸ், அந்த ரேஞ்சஸில் அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கெல்வின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு 1000 கெல்வின்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த அயன் ஆக்சைடும் இந்த கார்பன் மோனாக்சைடும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்லி 1000 கெல்வினில் வெட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ அதற்கு கீழ் வெப்பநிலையில் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 600 டிகிரி செல்சியஸ். இப்போ இப்படி இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 600 டிகிரி செல்சியஸ்னா கெல்வினில் பார்த்தோன்னா 873 கெல்வின். அந்த இடத்துல FeO உருவாக்கக்கூடிய அந்த ஆக்சைடானது கீழ் நோக்கி இருக்கு பாருங்க, எதிர்க்குறி மதிப்பு அதிகமாக இருக்கு. ஆனால் இந்த கார்பன் மோனாக்சைடு எதிர்க்குறி மதிப்பு பாருங்க குறைவாக இருக்கு. அப்போ இந்த இடத்துல FeO ஆனது அதிக நிலைப்புத்தன்மை உடையது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 டிகிரி கெல்வின் வெப்பநிலைக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா FeO ஆனது அதிக நிலைப்புத்தன்மை உடையது. ஆனால் கார்பன் மோனாக்சைடு ஆனது இங்கே பார்த்தீங்கன்னா குறைவான நிலைப்புத்தன்மை உடையது. ஏனெனில் அந்த எதிர்க்குறி மதிப்பு குறைஞ்சிருக்கு. இங்கே எதிர்க்குறி மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு -480 டிகிரி அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது, -480 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்காங்க. அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிக நிலைப்புத்தன்மை உடையவங்க, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைவான நிலைப்புத்தன்மை உடையவங்க. எனவே இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கார்பன் மோனாக்சைடையோ அல்லது கார்பனையோ பயன்படுத்தி நமக்கு FeOவை நமக்கு வந்து Fe அப்படிங்கிற உலோகமாக பிரித்தெடுப்பதற்கு சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்த முடியாது. இது மிக முக்கியம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த வெப்பநிலைக்கு மேல் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1000 கெல்வின் வெப்பநிலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு 1000 கெல்வின் வெப்பநிலை. இந்த 1000 கெல்வின் வெப்பநிலைக்கு அப்புறம் அப்படியே பாருங்களேன், அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் மோனாக்சைடு வரைபடம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழ் நோக்கி வராங்க பாருங்கள். வெப்பநிலை அதிகமாக அப்படியே கீழ் நோக்கி வராங்க. அப்போ இந்த மாதிரி வெப்பநிலை அதிகமாக இந்த இடத்துல இந்த கார்பன் மோனாக்சைடினுடைய தன்மையானது அதிக நிலைப்புத்தன்மையாக இருக்கும். எனவே கார்பன் மோனாக்சைடு அதிக நிலைப்புத்தன்மை இருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி வெப்பநிலை அதிகமாக FeOட நிலைப்புத்தன்மை பாருங்க குறைஞ்சிட்டே மேலே போகிறாங்க. அதாவது எதிர்க்குறி மதிப்பு குறைஞ்சிட்டு மேலே போகுது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்குறி மதிப்பு கார்பன் மோனாக்சைடு அதிகமாகிட்டே வராங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா -700 ரேஞ்சஸ்க்கு வராங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு -300 ரேஞ்சஸ் போகிறாங்க. எப்போ 1000 கெல்வின் வெப்பநிலைக்கு மேல் கார்பன் மோனாக்சைடாக மாறக்கூடிய அந்த வரைபடத்தின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வராங்க வெப்பநிலை அதிகமாக. இதே வெப்பநிலை அதிகமாக FeO ஆனது அதனுடைய ΔG அந்த எதிர்க்குறி மதிப்பு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நிலையை நோக்கி மேல் நோக்கி போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல யார் அதிக நிலைப்புத்தன்மை உடையவங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு வந்து அதிக நிலைப்புத்தன்மை உடையவங்களாக இருக்காங்க. அப்போ FeO வந்து நிலைப்புத்தன்மை குறைவாக இருக்காங்க. அப்போ இந்த 1000 கெல்வின் வெப்பநிலைக்கு மேல் இந்த கார்பன் மோனாக்சைடை வந்து நம்ம FeOவை நமக்கு ஒடுக்கம் செய்து
Fe உலோகமாக பிரித்தெடுப்பதற்கு சிறந்த ஒடுக்கும் காரணியாக நம்மளால் தேர்வு செய்ய முடியும். ஸோ மிக முக்கியமானது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி நீங்கள் எந்த எக்ஸாம்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் பாருங்கள், அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1500 கெல்வின் வெப்பநிலையில் அந்த வரைபடத்திலிருந்து 1500 கெல்வின் வெப்பநிலையில் அந்த வரைபடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு Fe உருவாகிறது. Fe ப்ளஸ் O2 gives 2FeO. இதனுடைய டெல்டா G0 மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா -350 கிலோஜூல் மோல் -1. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலோகத்திலிருந்து ஆக்சிஜனை சேர்த்து உலோக ஆக்சைடுகளாக மாற்ற முடியல, அதோட டெல்டா G1 மதிப்பு -350 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது நமக்கு கார்பன் ஆனது கார்பன் மோனாக்சைடாக, அந்த கார்பன் மோனாக்சைடை நம்ம கொடுக்கும் காரணியாக செயல்படுத்த முடியா, அவங்க உருவாக்கக்கூடிய வினை பார்த்தீங்கன்னா 2C + O2 gives 2CO. இவங்களுடைய டெல்டா G0 வேல்யூ வந்து டெல்டா G2ன்னு எடுத்துக்கோங்க, -480 கிலோஜூல் மோல் -1. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. கார்பனை ஆக்சிஜனுடன் சேர்த்து நம்ம ஆக்சிஜனேற்றம் செய்யும் பொழுது கார்பன் மோனாக்சைடாக மாறுகிறது. இந்த கார்பன் மோனாக்சைடு ஒடுக்கும் காரணியை இப்போ செயல்படுத்தலாம். இப்போ நம்ம தெரியும் வெப்ப இயக்கவியல் சமன்பாடு எழுதும்போது 11th பார்த்துருப்பீங்க, இந்த வினைகள் அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணும் பொழுது இந்த மதிப்புகள் எல்லாமே அப்படியே மாற செய்யும். ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு உலோக ஆக்சைடுகளை உலோகமாக தான் ஒடுக்கம் செய்யணும். அப்போ அப்படியே இந்த ஈக்குவேஷன் அப்படியே மாற்றுங்க. 2FeO gives 2Fe + O2. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே டெல்டா ஜின்னு எழுதிருக்குமா, அப்போ சைன் வந்து மாறும், -டெல்டா G. அங்கே மைனஸ் இருக்கிறது ப்ளஸ்னு மாறும், +350 கிலோஜூல் மோல் -1. இங்கே என்ன அப்படின்னா உங்களுக்கு 11th வெப்ப இயக்கவியல் சமன்பாடு எழுதும் பொழுது ஒரு சமன்பாடு அப்படியே மாற்றினீங்க அப்படின்னா இந்த மதிப்புகள் எல்லாமே அப்படியே மாறணும். இப்போ ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ் அப்படின்னு மாறணும். இப்போ இது சமன்பாடு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3. இப்போ சமன்பாடு 2ஐயும் சமன்பாடு 3ஐயும் அப்படியே இணைச்சிருங்க. அப்படியே இணைச்சிங்க அப்படின்னா 2C + O2 gives 2CO. 2FeO gives 2Fe + O2. இதெல்லாம் கேன்சல் பண்ணி பாருங்கள். O2 கேன்சல் ஆயிரும். ஸோ இனிமேல் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2FeO + 2C gives 2Fe + 2CO. இப்போ பண்ணிட்டீங்களா? அப்போ சமன்பாடு நீங்கள் கேன்சல் பண்ணி பார்க்கும்பொழுது 2FeO 2C. ஏன்னா வினை படுபொருள் வினை விளைபொருள் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். அப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா O2 கேன்சல் ஆயிரும். அப்போ 2CO 2Fe பெண்டிங் இருக்கும், அதேமாதிரி 2C 2FeO பெண்டிங் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி மதிப்பை கேன்சல் பண்ணி பாருங்கள். இப்போ மதிப்பை கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா -டெல்டா G மதிப்பு என்ன வரும் அப்படின்னா, இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 -480 + 350. இப்போ இது ரெண்டு நீங்கள் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட -130 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ், -130 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ் அப்படிங்கிற டெல்டா G மதிப்பு கிடைக்கும், டெல்டா G0 மதிப்பு கிடைக்கும். அப்போ 2 மோல்கள் FeOவை 2 மோல்கள் ஃபெரஸ் ஆக்சைடை ஒடுக்கம் செய்வதற்கு நமக்கு கிடைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய திட்ட கற்றிலா ஆற்றல் மதிப்பு நமக்கு எவ்வளோ அப்படின்னா -130 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். அப்போ ஒரு மோல் Feக்கு நீங்கள் ஒடுக்கம் செய்யணும் அப்படின்னா -130/2, அப்போ -65 கிலோஜூல் மோல் -1. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மோல்கள் ஃபெரஸ் ஆக்சைடு ஒடுக்கம் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய திட்ட கற்றிலா ஆற்றல் மதிப்பு இவ்வளவு. அப்போ ஒரு மோல் அப்படின்னா அப்போ /2 போட்டிங்கன்னா 130/2 65 கிலோஜூல் மோல் -1 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட நமக்கு 3வது பாயிண்ட் நம்ம என்ன தெரிகிறோம் அப்படின்னா, அந்த வெப்பநிலை எல்லைகள் கரெக்டாக பார்க்கணும். இந்த வெப்பநிலைக்கு கீழ் வரும் பொழுது எப்படி இருக்கும், இந்த வெப்பநிலைக்கு மேல் போகும்பொழுது எப்படி இருக்கும், இது மாதிரி எந்த மாதிரி ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணாலும் உங்களோட இந்த கிராஃப் வச்சு கேட்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம சொன்னதில் என்ன அப்படின்னா ஃபெரஸ் ஆக்சைடும் நமக்கு கார்பன் மோனாக்சைடு அந்த வரைபடம் பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நமக்கு அரௌண்ட் 1000 கெல்வினில் நமக்கு வந்து வெட்டுற மாதிரி இருந்தது.
ஸோ அந்த இடத்துல யாருடைய இது கீழே இருக்குது அப்படின்னா நமக்கு எஃப்இஓட கீழே இருக்கிறதுனால அது வந்து அதிக நிலைப்புத்தன்மையுடையதாக இருக்கும். கார்பன் மோனாக்சைடு உருவாது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த எதிர்க்குறி மதிப்பு குறைவாக இருக்கிறதுனால குறைவான நிலைப்புத்தன்மையோடதாக இருக்கும். எனவே நமக்கு கார்பன் மோனாக்சைடு இந்த இடத்துல ஒடுக்கும் காரணியாக அயன் ஆக்சைடு ஒடுக்குவதற்கு பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த வெப்பநிலைக்கு மேல் கிட்டத்தட்ட 1000 கெல்வின் வெப்பநிலைக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இந்த கார்பன் மோனாக்சைடு வரைபடம் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வராங்க. அதாவது எதிர்க்குறி மதிப்பு அதிகமாகிட்டே வராங்க. வெப்பநிலை அதிகமாக எதிர்க்குறி மதிப்பு அதிகமாகறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் மோனாக்சைடுன்னு அதிக நிலைப்புத்தன்மையுடையதாக இருக்கும். ஆனால் இவங்க வெப்பநிலை அதிகமாக இவங்களோட நிலைப்புத்தன்மை பாருங்கள் குறைஞ்சிட்டே போகிறாங்க. ஏன்னா எதிர்க்குறி மதிப்பு குறையிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தா உலோக ஆக்சைடெலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலையில் குறைவான நிலைப்புத்தன்மையுடையதாக இருக்கும் அப்படின்னு உற்றுநோக்கில் நமக்கு தேர்ட் பாயிண்டில் பார்த்தோம். ஸோ அப்போ நமக்கு இவங்க நிலைப்புத்தன்மை குறைவாக இருக்குது. அப்போ வெப்பநிலை அதிகம் இருக்கும் பொழுது இந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து அல்லது கார்பனையோ இந்த அயன் ஆக்சைடை நமக்கு வந்து ஒடுக்குவதற்கு சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்த முடியும். இது மாதிரி எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் உனக்கு கேட்கலாம். இப்போ எடுத்து பாருங்கள். இப்போ நமக்கு மேங்கனீஸ் ஆக்சைடு இந்த எம்என் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் ஆக்சைடுகளை ஜிங்காக ஒடுக்குவதற்கு இந்த மேங்கனீஸை நம்ம சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு எதிர்க்குறி மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரேஞ்சஸ் வச்சுக்கோங்க. 750 ரேஞ்சஸில் இருக்காங்க. ஆனால் இதுவே நம்ம ஜிங்க் ஆக்சைடுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 650 ரேஞ்சஸில் இருக்காங்க. அப்போ இவங்களை விட இவங்க அதிக நிலைப்புத்தன்மை உடையவங்க. எனவே நம்ம ஜிங்க் ஆக்சைடை ஒடுக்குவதற்கு மேங்கனீஸை சிறந்த ஒடுக்கும் காரணியாக பயன்படுத்தலாம். ஆனால் இந்த ஜிங்க் ஆக்சைடானது மேங்கனீஸை என்ன பண்ண முடியாதுங்க, ஒடுக்கம் செய்ய முடியாது. ஏன்னா இவங்க அதிக நிலைப்புத்தன்மை உடையவங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ இதிலிருந்து இதனுடைய முக்கியமான அந்த வரம்புகள் என்னென்ன, லிமிட்டேஷன் என்னென்ன அப்படின்னா, நம்ம லிமிட்டேஷன்ஸ் பொறுத்தவரையில் நமக்கு இப்போ எடுத்துக்கிட்ட பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப்பநிலை எல்லைகள். இப்போ இந்த வெப்பநிலை எல்லைக்குள்ளே இவங்களை ஒடுக்கம் செய்யலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிங்க் ஆக்சைடை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார்பன் கொண்டு ஒடுக்கம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு வினையை நம்ம எழுதியிருந்தோம். இந்த பாருங்கள், ஜிங்க் ஆக்சைடை கார்பன் கொண்டு ஒடுக்கம் செய்யும் பொழுது ஜிங்கு ஒடுக்கமாகிறது, கார்பன் வந்து கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜனேட் ஆகிறது. அதுக்கு வெப்பநிலை எல்லை எவ்வளோங்க, 1673 கெல்வினில் பார்த்துருந்தோம். ஸோ இது மாதிரி ஒருத்தர் இருக்கும். இப்போ இந்த வெப்பநிலை எல்லைகளை தீர்மானிக்கப்பட்டது, அது முக்கியம் வரம்புகளில். ஆனால் என்ன பண்ண அப்படின்னா அது எவ்வளோ வேகத்தில் நிகழும் அப்படிங்கிறது இது வரைக்கும் சொல்லவே இல்லை. எவ்வளோ வேகத்தில் நடக்கும்னு யாருமே சொல்லவே இல்லை. இது அதனுடைய வரம்புள்ள ஒன்று. அடுத்து நம்ம எடுக்கக்கூடியதில் என்னென்னா ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம், வினைப்படு பொருளுக்கு இடையே நமக்கு என்னென்னு சொல்லியிருந்தோம், சமநிலை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் கண்டிப்பாக எல்லா வினைகளுக்கும் இது சாத்தியமா அப்படிங்கிறத இந்த இதில் சொல்ல முடியல. செகண்ட் பாயிண்ட் அதுதான், ஒரு வினைப்படு பொருளுக்கும் வினைவிளை பொருளுக்கும் இடையே சமநிலை இருக்குன்னு சொல்லி ஒரு இளைஞர் மரபிடம் வரைஞ்சாங்க. ஆனால் இது எல்லா வினைகளுக்கும் சாத்தியம் அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. இது மிக முக்கியமானது. சரி ஸ்டூடெண்ட், இந்த கிளாஸ் பொறுத்தவரையில் இந்த வீடியோவோட உங்களுக்கு ஓவர். ஸோ ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய கான்செப்ட் இருக்குங்க, இதை நல்லா படிச்சுக்கோங்க, நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னா இதை டிபெண்ட் பண்ணி ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஏதாவது 2 மார்க் 3 மார்க் 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா உங்களால் கரெக்டாக எழுத முடியாது. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் மட்டும் ஒரு பாயிண்ட்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். எளிங்காக மறைபடத்தை அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வெப்பநிலை எல்லையை பாருங்கள், அந்த டெல்டா G0 மதிப்பை பாருங்கள், அந்த எதிர்க்குறியை பார்க்கணும். நீங்கள் பாட்டு எதிர்க்குறியை வந்து குறைஞ்சிடும் அப்படி பார்த்துக்கூடாது, சைனை வச்சு பாருங்கள். -1000 -800 அப்படிங்கிறப்ப -1000 தான் நமக்கு அதிகம். மைனஸ் எதிர்க்குறி மதிப்பை தான் பார்க்கணும். அந்த எதிர்க்குறி மதிப்பு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க அதிக நிலைப்புத்தன்மையாக இருப்பாங்க. மேலே போக போக எதிர்க்குறி குறைஞ்சிட்டே போகும்போது நிலைப்புத்தன்மை குறைவாக இருப்பாங்க. அப்போ நிலைப்புத்தன்மை அதிகமாக உள்ளவங்க யாரோ அவங்க நிலைப்புத்தன்மை குறைவாக உடையவங்களை ஈஸியாக என்ன செஞ்சுருவாங்க, ஒடுக்கம் செஞ்சுருவாங்க. அதனால் சிறந்த ஒடுக்கும் காரணிகளையும் சிறந்த வெப்பநிலை எல்லைகளையும் தேர்வு செய்வதற்கு நம்ம கண்டிப்பாக இலிங்காம் வரைபடம் மிக முக்கியமானது. அப்போ இலிங்காம் வரைபடம் என்ன பண்ணுறாங்கன்னா, வெவ்வேறு வெப்பநிலை எல்லைகளில் ஒரு உலோக ஆக்சைடுகளை உலோகமாக ஒடுக்கம் செய்யும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய திட்ட கட்டில ஆற்றல் மாற்றத்திற்கும் அவற்றின் வெப்பநிலையிடையே ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. அந்த வரைபடம் தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், இலிங்காம் வரைபடம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது முக்கியமானது. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.